ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து எங்கள் நாத்தனாருங்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரே ஒரு நாத்தனாரை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. மீதி நாத்தனாரை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதில் இப்போ 2 நாத்தனாரை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுவும் அதில் ஸ்பெஷலாக என் வீட்டுக்காருக்கு பிடிச்சவங்க, ரொம்ப 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 பிடிச்சவங்க, என் புருஷனை வந்து சாரிங்க, அரிய டியூஷனுக்கு அனுப்புகிற வேலையை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேன். என் வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க, என் வீட்டுக்காரை ரொம்ப 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 பிடிச்சவங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் என் வீட்டுக்காருக்காக நினச்சி அழறாங்க அப்படின்னா அது கூட பிறந்தவங்களாம் அவங்க மட்டும்தான். மற்றபடி வேறு யாருமே கிடையாது. அவங்களாம் தான். அவங்க வந்தப்போ நான் என்னெல்லாம் சமைச்சேன், என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கடவுள் புண்ணியத்தில் இப்போ வரைக்குமே 2 நாத்தனாருங்குமே என் வீட்டில் என் கூட சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்க. அதனால் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நீங்கள் குட் மார்னிங் எல்லாருக்கும். நாத்தனாருங்க வந்திருக்காங்கங்க. நாத்தனார், பெரிய நாத்தனார், பெரிய நாத்தனாருடைய பையன், சின்ன பையன், சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் சின்ன நாத்தனார் வந்திருக்காங்க. அப்புறம் கூட இன்னொருத்தவங்க யாரோ வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க பையன் பழகுது அது. அவங்களாம் வந்திருக்காங்க எல்லாருமே. ஒரு மாதம் எப்படி போக போகுதுன்னு தெரியல. இப்போ தான் வந்தாங்க. எல்லோரும் குளித்தாங்க. ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. மிஷினில் போடணும். மிஷினில் போடுறதா கையால் துவைக்கிறதான்னு தெரியல. கையால் துவைக்கிற மாதிரியா இருந்தால் எனக்கு டங்கு வேறு கிழிஞ்சிடும். என்ன துணி மிஷினில் போட்டு விட்டுடலாம். இப்போ தான் எல்லாருக்கும் டீ வச்சு குடித்தேன். டீ வச்சு கொடுத்தேன். குடித்தாங்க. குடிச்சிட்டு அங்கே கிளம்பி போயிருக்கிறாங்க. அவங்க வந்ததெல்லாம் அவங்க அண்ணா வீட்டுக்கு தான், அவங்க அம்மா வீட்டுக்கு தான் வந்தாங்க. லக்கேஜெலாம் அங்கே வச்சுட்டாங்க. குளிக்கிறதுக்கு டீ குடிக்கிறதுக்கு மட்டும் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இதை நான் ஒரு குறையாக சொல்லலை, சொல்கிறேன். என்ன எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு வந்து இங்கே வந்து குடித்தாங்க, டீ குடித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ போயிருக்கிறாங்க. போய்ட்டு மதிய சாப்பாடு என்ன செய்கிறதுன்னு தெரியலங்க. நம்ம ஊருப்படின்னா எப்படி வேணால் செஞ்சுட்டு போயிடலாம். அவங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுனே எனக்கு தெரியல. சரி, ஓகே, இருந்தாலும் பார்ப்போம். இது வந்து அவங்க வந்த அன்னைக்கு மதியம் எடுத்த வீடியோங்க. மதியம் வந்து ஒரு 12:30 மணியை போல் சாப்பிட்றாங்க. பருப்பு குழம்பு, கீரை தான் செஞ்சுருந்தேன் நான். அவங்க வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் அவங்கள காமிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. என் வீட்டில் வந்து சாப்பிட்றது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. நாத்தனார் என்ன கொடுத்தாங்க பார்க்க. இது வந்து உருளைக்கிழங்குல போடுற வத்தலுங்க. இப்போ எப்படி நம்ம வத்தல்லாம் போடுறோம் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு இவங்க நல்லா இந்த மாதிரி சீவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறவங்க இவங்க தாங்க. மாமாவோடைய பெரிய அக்கா, அதாவது எங்கள் குடும்பத்தில் 2வது பொண்ணு. எல்லாரோட மூத்தவங்க வந்து இறந்துட்டாங்க. இவங்க தான் 2வது பொண்ணு. என் புருஷனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க. என் வார்த்தையே இல்லை. என் புருஷனுக்காக ஆள்றவங்கன்னு பார்த்தா இவங்க ஒரு ஆள் மட்டும்தான். வாங்க, இவங்க இதை தான் எடுத்துகிட்டு வந்தாங்க நமக்காக. இது வந்து மறாவது நாளுங்க. அவங்களுக்காக வந்து நான் மீன் வாங்கியிருந்தேன். மீன் வந்து 3 கிலோ மீன் எடுத்திருந்தேன் நான். ஏன்னா நாத்தனாருங்க வந்து நிறமாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 கிலோ மீன் எடுத்து காலையிலேயே சமைச்சிட்டேங்க. காலையிலே தண்ணி சாப்பாடு, மீன் பொரியல் வந்து ரெடி பண்ணி நான் கொடுத்துருந்தேன். உயிரோடு இருக்குது பாருங்கள் எல்லா மீனுமே வந்து. ஏன்னா நான் நாளே அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டேன், எனக்கு மீன் பிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்கியிருக்காங்க கீரை, மாம்பழம், கோணம். நமக்கு மீன் க்ளீன் பண்ணுறாங்க. କେତେ ମାଛ ଅଛି ନା
2 4 6 8 10 10 ଆଜ୍ଞା ହେଲା ମିନିମମ୍ ଏଉଟା ଚିନି ଗ୍ୟାସ୍ ପୋଡ଼ିଯିବ ଆକୁ ଭାଜି ସାରିବା ଆମେ କିସ କରିବା ଚୁଲିଟା କୋଉଠି ରଖିକି ମୁଁ ରୋଷେଇ କରିବା ନାଲୋ କେଉଁଠୁ ଚୁଲି ଆଣି ଅଛି ପରା चुल्ली पर बिक्री हो जो किणी आना விக்கிரி குறிச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சுங்க. மீனை பொரிச்சு அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடணும். பொரிச்சிட்டு பார்க்கலாம். வந்தவங்களுக்கு வந்து மீனை பொரிச்சு தண்ணி சாப்பாடு பாருங்கள். இது மறாத நாள் தான் வந்து 2வது நாள் சாப்பிட்றது. இது காலையில் சாப்பிட்றது மீன் பொரிச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கீரை வந்து பக்கத்தில் எங்கள் மாமியார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீரை வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டாங்க. இது மீன் செஞ்ச அன்னைக்கு தாங்க நாத்தனாருங்க வந்து பூரிக்கு கிளம்புனாங்க. அவங்கள இட்டுட்டு போய் நான் விட்டுட்டு வந்து இது வந்து மார்க்கெட்டுக்கு போன வீடியோங்க. நான் நாத்தனார் பொண்ணு எல்லாருமே வந்து மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாத்தனாருங்க வந்து பூரிக்கு போனப்போ வந்து பாப்பாவும் பையனும் மட்டும்தான், அதாவது நாத்தனார் பொண்ணும் பையனும் மட்டும்தான் இருந்தாங்க. ஏன்னா 2 நாத்தனாருங்க மட்டும்தான் போயிருந்தாங்க. எங்கள் இன்னொரு சின்ன நாத்தனாரோடைய அவங்க பொண்ணோடைய நாத்தனாருங்களாம் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு பார்த்து எப்படி பார்த்து வாங்குறா பாருங்கள். 4 கிலோ உருளைக்கிழங்கு, 5 கிலோ உருளைக்கிழங்கு 50 ரூபாங்க, கிலோ 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 5 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, வெங்காயம், வீட்டுக்கு என்னென்ன தேவையோ, அதாவது வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எதுவுமே நான் வாங்காமல் இருந்தேன். ஒரேடியாக மொத்தமாக எல்லாமே வாங்கிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி கடையில் வந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் விலை கேட்டு எல்லா காய்கறியும் வாங்கி ஒரு வழியாக எடுத்துக்கின்னு வந்தால் அரி பானிபூரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால், சரி வாங்க பானிபூரிலாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வந்து பானிபூரி வாங்கி கொடுத்தேன். நான் வந்து அரிக்கிட்ட வந்து தமிழில் பேசும்போது ஒரு 2 பேர் வந்து என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தாங்கங்க. இது வந்து ஒவ்வொரு காய் ஒவ்வொரு ரேட்டு. எப்போவுமே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தால் எடுத்து வச்சு என்னென்ன வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் வீடியோ எடுப்பேன். அது என்னவோ நாத்தனாருங்க வந்ததுலேருந்து எனக்கு வேலையே கரெக்டாக போதா, அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. இப்போ வாங்க கரும்பு ஜூஸ் குடிச்சது பார்க்கல இருக்க மாதிரி இங்கே இருக்கு பாருங்க கரும்பு ஜூஸ். பானிபூரி சாப்பிட்டு என்ன 2 பேரும் ஊந்து வாடுறாங்க. கார்தா तीन ही दबो भाई 3टा फोटो बोलो क्यों नहीं बोलो कुछ नहीं இது வந்து எங்கள் லாஸ்ட்டு எல்லாரோடைய என் வீட்டுக்காரோடைய லாஸ்ட்டு தங்கச்சி பையங்க. நீங்கள் ஆல்ரெடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பழைய வீடியோவில் 1 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்து குழந்தைய வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லவும் முடியாது. அவங்க அம்மா வரலை, அவங்க அம்மா எங்ககிட்ட பேசலை, மீதி 2 நாத்தனார் பேசுகிறாங்க. அவன் வந்து அரி குளிச்சுட்டு இருந்தாங்க. அரி குளிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்துட்டு எவ்வளோ விளையாடி பாருங்க. அவங்க அக்கா வந்து கூப்பிடுவா வா வான்னு, அப்போ கூட அவன் வரவே மாட்டான், இங்கே நின்றுட்டு விளையாடிக்கிட்டு இருப்பான். இன்றைக்கெல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணாங்க, ரொம்ப அட்டகாசம் இன்றைக்கெல்லாம் பண்ணான். வா வான்னு அவங்க அக்கா வந்து கையை பிடிச்சி இழுக்கிறா, வரவே இல்லை. பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு வந்து உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க வாடானதுக்கும் வரவே இல்லை. அரி வந்து எப்படி உட்காந்துன்னு தலை குளிச்சுட்டு இருக்கான் பாருங்க. அரி தண்ணி ஊற்றும் போதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பு, அவ்வளோ ஒரு கொண்டாட்டமாக குதிச்சிட்டு இருந்தார். நான் இந்த வீடியோ வந்து மாமாவுக்கு அனுப்புறதுக்காக தான் வந்து எடுத்தேன். ஏன்னா மாமா வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு யாருமே வரல, எங்கள் வீட்டுக்கு வந்து யாரும் சாப்பிடல அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் இந்த வீடியோ எடுத்தேன். மாமாவோடைய அக்காங்களை பார்த்துருப்பீங்க, அவங்க தான் வந்து பெரிய அக்காங்க.
என்னால் வந்து அவங்க வந்ததுலேருந்து என்னால் சரியாக வீடியோவும் எடுக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரே ஆட்டம் வச்சுட்டதுனால வந்து எப்போ பாரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ கூட உங்களுக்கு பேக்ரவுண்டில் சங்கு சத்தம் கேட்குதா என்ன, மூளை சத்தம் கேட்குதா என்னன்னு தெரியல எனக்கு. இப்போ வந்து சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்படி போய்கிட்டு இருக்கிறதுனால என்னால் அவங்கள பார்க்கறது, காலையில் மதியத்துக்கு 2 வேளை சமைக்கிறது. நான்லாம் இப்போ தான் ராதாவை பற்றி யோசிக்கிறேன். அவள் வீட்டுக்கு எப்படி தான் அடிக்கடிக்கு எல்லோரும் வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது தெரியல. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வராங்க. அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம எவ்வளோ வேணால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். அதுவும் என்னுடைய பெரிய நாத்தனாருக்காக எவ்வளோ வேணால் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ஏன்னா என் புருஷனுக்காக நினச்சி ஒரு சொட்டு கண்ணீராவது விடுறது யாருன்னு பார்த்தா அவங்க மட்டும்தான். அதனால் வந்து எவ்வளோ கஷ்டம் வேணால் அவங்களுக்காக படலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.